So hello everyone, வணக்கம் and welcome back to this video. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ambitious-ஆ இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? நம்ம ரொம்ப ambitious, நமக்கு இவ்வளவு கனவு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய ஆசை இருந்தாலும் அந்த இதை நோக்கி நம்மளால போக முடியாது. பிகாஸ் நம்ம கிட்ட என்ன இல்லை, கன்சிஸ்டன்சி. ஸோ இஃப் யூ ஆர் சம்மன், உனக்கு ரொம்ப ஆம்பிஷியஸான லைஃப் இருக்கு, ஆம்பிஷியஸான ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரியான பர்சன், ஆம்பிஷியஸ் பர்சனா நீ இருக்கு அப்படின்னா, உன்னால கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த பண்ண முடியாம, உன்னோட கோல்ஸை நோக்கி போக முடியாம இருக்கு அப்படின்னா, லெட்ஸ் see how can we be so consistent. ஒரு விஷயத்துல நம்ம எப்படி கன்சிஸ்டன்டா இருக்கிறது until ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் நீ அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுவே உனக்கு பழகிடும். ஸோ அது பழகுற வரைக்கும் நம்ம எப்படி கன்சிஸ்டன்டா இருக்கிறது, எதையுமே கிவ் அப் பண்ணாம நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு எப்படி முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா கண்டமெடிக்கு சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல நிறைய படம் பாக்குறது, என்கிட்ட நிறைய டைம் இருக்கு, இத்தனை படம் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம என்னன்னா யோசிச்சு வச்சிருந்தாலும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கோம் இல்லையா? அதுக்கு நம்ம ஏதாவது ஃபாலோ பண்றோமா? எதுவுமே கிடையாது. we are being so consistent in wasting our life. அது மாதிரி நமக்கு இதுவே ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறோம், இல்ல வேற ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறோம், என்னைக்காவது அதுல கன்சிஸ்டன்டா இருந்திருக்குமா? சோ அந்த பேட் திங்ஸோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பயங்கரமா மெயின்டைன் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைச்சு நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், லைக் நீ ரொம்ப கான்சியஸா நான் பண்ணியவன் கன்சிஸ்டன்டா இருந்தாலுமே உன்னால அதை கடைபிடிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் திங் நீ என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னோட பெஸ்ட் டேஸ்க்கு மட்டும் நீ ஒரு பிஹேவியரை செட் பண்ணுவ. இப்போ ஒரு நாள் நல்லா இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, லைக் நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்றேன், நல்லா ஒர்க் அவுட் பண்றேன், நல்லா கரெக்டானதா சாப்பிடுறேன், அப்புறமா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் படிக்கிறேன், அப்புறமா ஒர்க் போகணும்னா ஒர்க் போயிட்டு வரேன், அதுக்கப்புறமா ஸ்கிரீன் டைம் மொத்தமா கம்மி பண்றேன். இந்த மாதிரி உன்னோட பெஸ்ட் டே அந்த மோட்டிவேஷனா நீ ஃபீல் பண்ணும்போது அந்த அன்னைக்கு நீ பண்ணிடுவ. மேபி செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அண்ட் இவ்வளவு பெர்ஃபெக்டா நீ இருக்க, ஒரு பெஸ்ட் டேல தான் நான் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை உனக்கு பேட் டேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், உன்னால பண்ண முடியாது. இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை மேக் த பிஹேவியர் சர்வைவ் ஆன் பேட் டேஸ். உன்னோட பேட் டேஸ்ல கூட உன்னோட ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது, உன்னோட பிஹேவியர் அப்படிங்கிறது அப்படியே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒண்ணுதான் நீ செட் பண்ணும். எப்படின்னா, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இந்த ஒர்க் அவுட் வந்து என்னோட பேட் டேஸ்ல கூட நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்த நீ செட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ அப்படி இல்லாம என்னோட இது இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சாலே அது உன்னால பண்ண முடியாது. ஒரு பேட் டே வரும்போது இட் வில் eventually break down. அது போயிடும், முடிஞ்சிடும். ஸோ நீ பெர்ஃபெக்டா நான் இருக்கேன், இவ்வளவு கன்சிஸ்டன்சியா இருக்கணும்னா, என்னோட பிளான் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. யூ வில் பி பிரேக்கிங் யுவர் ஓன் ஷெட்யூல். ஸோ அப்படி இல்லாம உன்னோட பேட் டேஸ்ல கூட உன்னால பண்ண முடியும்ன்ற அளவுக்கு ஒரு சிம்பிளான ஹேபிட்ஸையும், ஒரு சிம்பிளான பிஹேவியர் அண்ட் சிம்பிளான ஒரு சேஞ்சை நீ கொண்டு வரணும். அவ்வளவுதான். பெரிய ஒரு சிஸ்டம்லாம் நீ போட வேணாம். சோ நீ பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ்ல தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன்னா உனக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஏன் கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நீ நினைக்கிற? நான் நிறைய கமெண்ட்ஸ் படிக்கும்போது கூட எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி எனக்கு கன்சிஸ்டன்சி இல்ல, ஒரு நாள் 2 நாள் வருது, எதுக்காக உனக்கு கன்சிஸ்டன்சி உனக்கு தேவை அப்படின்றத நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? ஏன்னா உனக்கு ஏதாவது லைஃப்ல தேவைப்படுதா? லைக் உனக்கு ஏதாவது ட்ரீம் இருக்கா, கோல்ஸ் இருக்கா, ஏதாவது பிளான்ஸ் இருக்கா, இந்த மாதிரி சிஸ்டம் ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? என்னோட இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பண்ணி வச்சிருந்த அப்படின்னா அதை நோக்கி போகாம இருக்கிறதுக்கு உன்னால எப்படி முடியுது? உன்னோடது, நீ போட்ட ஷெட்யூல், உன்னோட லைஃப் எப்படி இருக்கு நீ கண் கூட பாக்குற ஒரு 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 கையில வச்ச மாதிரி அதை உனக்கு கரெக்டா பண்றதுக்கு உனக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்க மாட்டேங்குது இல்ல? அது ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அதுக்கு வந்து நம்ம சொல்லி நம்ம இவ்வளவு பேசி கன்சிஸ்டன்சி வரணும்னு இல்ல. உனக்கு அது கன்ஃபார்மா வேணும் அப்படின்னா யாரு பேசினாலும் சரி பேசலனாலும் சரி உனக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். பிகாஸ் உனக்கு தேவையானது என்ன அது. அப்போ நமக்கு தேவையானதை நோக்கி நம்ம ஓடுவோமா இல்லையா? ஒருவேளை நீ ஓடல, கன்சிஸ்டன்சியா இல்ல அப்படின்னாலே உனக்கு அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். ஒரு இதை நோக்கி உன்னால போக முடியல அப்படின்னாலே அது உனக்கு வேண்டாம், நீ ரொம்ப அசால்ட்டா இருக்க அப்படின்றதா அர்த்தம். ஒருவேளை உனக்கு வேணும் அப்படின்னா உனக்கு யாரோட மோட்டிவேஷனுமே தேவைப்படாது. அப்படி கன்சிஸ்டன்டா இருக்கும்போது நீ இன்னொரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெயின்ஃபோர்ஸ் ஆர் ரீப்ளேஸ். ஒரு ஹேபிட்டை நீ மாத்தணும்னு நினைக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமா சாப்பிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணும், எதுலையாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். இப்ப நீயே வந்து சுகர் கட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கேக் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு பேன் கேக் சாப்பிட வேண்டியது, இல்ல நான் வந்து சுகர் ஃபுல்லா கட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காஃபில நிறைய சுகர் போடுறது, இல்ல கண்ணுக்கு தெரியாத மாதிரி சுகர் இருந்தா போதும் அப்படின்னு. வாட்? இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்டா? திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் ரீப்ளேஸ்மெண்ட். உனக்கு இது பிடிக்கல அப்படின்னா, இப்ப நீ ஒரு பெரிய சாக்லேட் சாப்பிடுற இடத்துல ஒரு 10 பீஸ் சாக்லேட் சாப்பிடுற அப்படின்னா அங்க ஒண்ணு அவ்வளவுதான். அதோட லெவல் வந்து நீ குறைக்க அந்த ஒரே ஒரு சாக்லேட் கூட நமக்கு தேவைப்படாது. சோ ஒரு ஹேபிட் உங்ககிட்ட இருந்து நீ மாத்தி அதுல இருந்து நீ மேல வரணும், உன் லைஃபை மாத்தணும்னு நினைக்கிற அப்படின்னா அதுக்கான ரிவார்ட்ஸ் உனக்கு நீ கொடுக்கணும். உனக்கு ரிவார்ட்ஸ், நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ
இப்போ நீ ஒரு விஷயத்த நல்லா பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு பிடிச்ச பர்சனோ யாராவது சம்திங் எனிதிங் கேன் பி ரிவார்ட், எது வேணா ரிவார்டா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் இருக்கும்போது உனக்கு அதை திருப்பி திருப்பி பண்ணணும்னு தோணும். ஸோ ஒரு ஹேபிட்டை நீ விடணும்னு மட்டும் நினைக்கிற, அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா உன்னால அதை விடவும் முடியாது. பிகாஸ் உனக்கு தான் ரீப்ளேஸ்மெண்டா எதுவுமே இல்லைல்ல. ஸோ ஒன்னு விடும்போது ஆக்சுவலி திங்க் அபவுட் இதை வச்சு நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணலாம், நல்லதை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதும் உனக்கு மண்டைக்குள்ள வரணும். பிகாஸ் நீ நினைச்சிட்டு இருப்ப ஹேபிட்ஸ்க்கும் கன்சிஸ்டன்சிக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றது. உன்னோட சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் உன்னோட பெரிய லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளினை உருவாக்குதே இங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ப்ளீஸ் டோன்ட் கிவ் ஃபீட்பேக்ஸ் டு யுவர் செல்ஃப். நீ நிறைய ஒரு லூப்ல பயங்கரமா ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கோ. ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு நீயே ஃபீட்பேக் கொடுக்குறது, நான் நல்லா பண்ணலையோ, இது நல்லா இல்லையோ, இது ஒர்க் அவுட் ஆகாதோ, இது எல்லாரும் நல்லா பண்றாங்க நான் நல்லா பண்ணல, எதுக்கு சரி ஒரு 2 நாள் பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீ இவ்வளவு ஃபீட்பேக்ஸ், எனக்கு பிடிக்கல, நான் நல்லா பண்ணல, மத்தவங்க எல்லாம் சூப்பரா பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, இவங்க இங்க இருக்காங்க, அவங்க அங்க இருக்காங்க, அது எதுவுமே நீ சொல்லக்கூடாது. இவ்வளவு ஃபீட்பேக்ஸ் நீ யாருக்கு கொடுக்குற? உனக்கு உன்னை பத்தி நீயே இவ்வளவு நெகட்டிவா கொடுத்துக்கணுமா? நோ. இப்படி எல்லாம் சொல்லும் போது உனக்கு கன்சிஸ்டன்சி வராது. பிகாஸ் உன் மேல உனக்கு நம்பிக்கையே கிடையாது. இவ்வளவு நெகட்டிவ் டாக்ஸ் இருக்கும்போது நீ என்ன நினைச்சாலும் சரி உன்னால பண்ணவே முடியாது. அண்ட் நீ இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயத்த எடுத்தாலும் நீ கன்சிஸ்டன்டா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீ பண்ணணும். ட்ராக் யுவர் பிஹேவியர், நாட் த அவுட்கம். உனக்கு அவுட்கம் இப்படிதான் வரணும் நீ நினைச்சிட்டு இது வரலன்னா அதோட நீ முடிஞ்சிருவ. உன்னால எதுவுமே அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. நீ நினைச்ச அவுட்கம் வரல அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் எடுத்து வை, அடுத்த நாள் யூஸ் பண்ணு. அடுத்த நாள்லயும் வரலன்னா அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணு. பட் யுவர் எஃபர்ட் ஷுட் பி சோ குட். உன்னோட எஃபர்ட்ஸ் போடாம நீ ஏனோ தானே பண்ணிட்டு இருக்கும் போது நாளைக்கு வரலையா, நாளைக்கு பண்றேன், உன்னோட எஃபர்ட்ஸ் கம்மியா இருக்கு. சோ உன்னோட எஃபர்ட்ஸ்மே ஜாஸ்தியா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். நீ நல்ல ஒரு வெறித்தனமா உன்னோட லைஃப் நோக்கி போயிட்டு இருக்க அப்படிங்கும் போது உனக்கு ஒவ்வொரு நாள் அந்த ரிசல்ட் தாண்டி போகுது அப்படின்னா அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நீ போட்டுட்டே இருக்கலாம். பட் அதுக்காக எனக்கு அவுட்கம் வரல, நான் இதை விட போறேன், நான் நினைச்சது கிடைக்கல, இதெல்லாம் வேஸ்ட், இந்த மாதிரி எந்த ஒரு காமனா அப்படியே உன் மேல ஒரு ஒப்பீனியனை போட்டுறாது. பிகாஸ் உன்னோட பிஹேவியரை நீ மாத்தும் போதுதான் உன்னோட லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். எல்லாரும் நிறைய இதுல நான் பார்த்திருக்கேன். என்னன்னா ஒன் சடன் டே உனக்கு ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஒன் சடன் டே நீ பார்க்கும்போது நான் பண்ண இவ்வளவு விஷயத்தினாலதான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீ கன்ஃபார்மா ஃபீல் பண்ணுவ. லைக் ஒரு நல்ல ஃபீல் உனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ ஒவ்வொரு நாளுமே நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கல நீ சொல்லிட்டு தான் இருப்ப. பட் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உனக்கே தெரியாது. ஆனா அதை பாக்குற வரைக்கும் நீ அதை பண்ணிட்டே இரு அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்னைக்குமே நெவர் கிவ் அப். என்ன நடக்குதோ, நீ எதை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு நாள் பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது வரைக்கும் யூ ஹேவ் டு பி சோ கன்சிஸ்டன்ட். நம்ம ஒரு விஷயத்த ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் மூட், உன் மூட் எப்படி இருக்குன்னு பண்ணாம உன் லைஃப் எப்படி இருக்கு, பேட் டேவா குட் டேவா, டென்ஷனா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா, யாராவது திட்டாங்களா, இல்ல உன் கையில காசு பணம் இல்லையா, எனக்கு லைஃப்ல இருந்து என்னோட பிடிச்சவங்க எல்லாம் போயிட்டாங்களா, இது எதுவுமே இல்லாம இஃப் யூ ஆர் ஷோயிங் அப் எவ்ரி சிங்கிள் டே, உன்னை நோக்கி சக்சஸ் வர்றதுக்கு எதுவுமே சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். உனக்கு ஜெயிக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த இடத்துல டெய்லி ஷோ அப் பண்ணிட்டே இருக்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபெயிலியருக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? நோ. அது ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும். கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, மேஜிக் ஒண்ணு இல்ல. ஒரு விஷயம் இப்படிதான் நான் இருக்கணும், இப்ப சாப்பிடுறதுக்கு உனக்கு யாரும் சொல்லி தர, அதுலயே நீ கன்சிஸ்டன்டா இருக்கேன்னு நீ நினைக்கிற? பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி சில விஷயத்த ஒரு குறிப்பிட்ட நாள் அளவுக்கு, இப்போ 30 days நான் பண்றேன், 60 days நான் பண்றேன் அப்படின்னு நீ பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா அந்த 60 daysக்கு அப்புறம் நீயாவே விடணும்னு நினைச்சாலும் உன்னை விட்டு அது போகாது. ஸோ தட்ஸ் ஹவ் யூ பில்ட் த கன்சிஸ்டன்சி. ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ படிப்பு, உன்னோட வேலை, அல்ல உன்னோட கெரியர், வேற ஏதாவது உனக்கு பிடிச்ச பேஷன்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்க, எதுனாலும் சரி, நீ ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் மாசங்கள் கொஞ்சம் நாட்கள்லாம் பண்ணிட்டேன்னா உனக்கு அது ரொம்ப பிடிச்சு போகலன்ற செகண்டரி. பட் நீ டெய்லி பண்ண ஆரம்பிச்சுன்னா அதனோட ரொட்டீனா மாறிடும். லைக் நீ சாப்பிடுறது தூங்குறதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுவும் ஒரு ரொட்டீனா மாறிடும். அப்படி வந்தா மட்டும்தான் உனக்கு கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். ஸோ பி சோ ஃபோக்கஸ்ட் அண்ட் பி சோ கன்சிஸ்டன்ட். பிகாஸ் உனக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுக்கு நீ கன்சிஸ்டன்டா இல்லை அப்படின்னா வேற எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, யார் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஒண்ணுமே நடக்காது. உன்னால சேஞ்ச் ஆகவே முடியாது. உனக்கு உன்னோட லைஃப் எப்படி இருக்கணும், அதை எவ்வளவு நீ விரும்புற, அது எவ்வளவு சீக்கிரம் நீ அடையணும்னு நினைக்கிற அப்படிங்கிறது பேர் தான் கன்சிஸ்டன்சி. அப்படி இருந்தேன்னா உனக்கு நினைச்சதெல்லாம் சீக்கிரம் கிடைக்கும், உன் லைஃப் சீக்கிரம் மாறும். ஒருவேளை வேண்டாம் நான் இன்னும் டிலே பண்றேன்னா நீ நினைச்சது இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. ஓகே,
கன்சிஸ்டண்டா இருக்கணும்னா உனக்கு பிடிச்சது உனக்கு எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கணுமோ அதுக்கான வேலையை பாரு. அதுதானே தேவை. உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ வாங்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ கோ ஹார்ட் ஒர்க், கோ பி சோ கன்சிஸ்டன்ட். ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஹார்ட் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப வெறித்தனமா உட்காந்து படி 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 இல்லைனா ஒர்க் பண்ண ஸ்கில் இது பண்ண ரொம்ப ரூடாவே இரு எப்பவுமே, அந்த மாதிரிலாம் கிடையாது. யூ ஷுட் லிவ் யுவர் லைஃப் சோ ஹாப்பிலி. அந்த ஹாப்பினஸுமே ஒரு நல்ல ஹாப்பினஸா இருக்கணும். சும்மா என்ன வேணா பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்ல நிறைய டைம், என்ன நீ பண்ணாலும் ஹாப்பியா இருக்கலாம். பட் தெர் ஆர் சம் திங்ஸ். நல்லது இஸ் ஆல்வேஸ் நல்லது. ஓகே, ஸோ do whatever you want, be so happy, but at the same time your life has to change. அப்பதான் நீ கடைசி வரைக்கும் உன் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இப்போ கன்சிஸ்டண்டா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதையும் தேடிலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. நீ ஏன் மனசுல நினைச்சு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் உன்னை எந்த வீடியோவும் மாத்தாது. ஓகே, ஸோ மைண்ட்ல வச்சு நடந்துக்கோ. If you like this video, என்ன பண்ணும் வழக்கம் போல do like, share, comment, subscribe and hype the video. Okay, so see you on another video. Tata, take care, bye bye.